கயலு, ஏய் நீ எங்க வந்த? வெளியில போ, வெளியில போ. போ. ஏமா என்ன விரட்டுற? நான் உன் அப்பாமா. நீ அப்பா எல்லாம் கிடையாது. நீ வெளியில போ. என்னாச்சு சார்? ஏன் இவ்வளவு கத்துறா? என் பொண்ணுதான் ஆசையா பார்த்து பேச வந்தேன். நான் தான் அப்பான்னு இவளுக்கு தெரியாதுல்ல. சின்ன வயசுலயே இவளை எல்லாம் விட்டு அடிச்சுட்டு நான் போயிட்டேனே. அதனாலதான் கோவத்துல இப்படி நடந்துக்கிட்டா. அவ பேர்ல எந்த தப்பும் இல்லை. தப்பெல்லாம் என் பேர்ல தான் இருக்கு. இவன் நிலைமை தெரிஞ்சும் நான் உள்ள வந்திருக்க கூடாது. அப்பனை பார்த்து பொண்ணு பயப்படுறதுங்கிறது ரொம்ப கொடுமைமா. நான் செஞ்ச பாவத்துக்கு இதை விட பெரிய தண்டனை கொடுக்கவே முடியாது. நான் செஞ்ச பாவங்களால அது என்ன மட்டும் பாதிச்சா பரவாயில்ல, அது என் பொண்ணையும் பாதிச்சுங்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. சார் வருத்தப்படாதீங்க சார். இன்னும் 2 மாசம் தான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். கலாட்டை எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கணும். என்ன சார்? எப்படி தட்டி விட்டேன் பாத்தியா? இப்ப கூடி பாக்கலாம். என்ன தேவி இது? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். பரவாயில்லம்மா, என் பொண்ணுக்கு இதனாலதான் சந்தோஷம் கிடைக்குதுன்னா அவ சந்தோஷமாவே இருக்கட்டும். சரி நான் கிளம்புறேம்மா. சார் வேற காஃபி போட்டு. வேண்டாமா, பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க. என் போன் நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட? இருக்கு சார். எதுனாலும் உடனே என்ன கூப்பிடுங்க. என்ன வேலையா இருந்தாலும் விட்டு அடிச்சுட்டு உடனே நான் வந்துடுறேன். சரிங்க சார். வரேங்கம்மா. வாங்க சார். தேவி உங்க அப்பா கிளம்புறாரு பாரு. என்னம்மா ஏதோ பலமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? மயிலும் ஜீவா சாரும் புருஷன் பொண்டாட்டின்னு ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஏன் ஜீவா சார் வெளியில படுத்திருக்காருன்னு தானே யோசிக்கிற? அவங்க 2 பேரையும் என் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சாச்சு. அவங்கள பத்தி நான் ஏன் யோசிக்க போறேன்? நீ பொய் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நீ என் மேல கோவப்பட்டாலும் சரி, நான் என் மனசுல பட்டதை சொல்லிடுறேன். அவங்க புருஷன் பொண்டாட்டிய ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. ஆனா புருஷன் பொண்டாட்டிய இன்னும் வாழ ஆரம்பிக்கலமா. ஏன்னா ஜீவா சாரும் மயிலும் அவசரப்பட்டோ இல்ல ஆசைக்காகவோ கல்யாணம் பண்ணிக்கல. தான் அம்மாவோட கடைசி ஆசைக்காக தான் ஜீவா சார் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்காரு. அதே சமயம் அவரால மயில மறந்துட்டு இன்னொருத்தைய கட்டிக்கவும் முடியல. அதுக்காக தான் வேற வழி இல்லாம மயிலுக்கு அவர் தாலி கட்டியிருக்காரு. மயிலுக்கு ஜீவா சார் மேல விருப்பம் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. எந்த சூழ்நிலையில ஜீவா சார் தாலி கட்டினார்னு மயிலுக்கும் தெரியும். ஆனாலும் அவ ஜீவா சாருக்கு புருஷங்கிற அங்கீகாரத்தை கொடுக்கலாமா? கொஞ்ச நாளா அவர் மேல கோவமா நடந்துகிட்டது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டு ஓனர் கிட்ட பேசி அவரை ரூமை விட்டு காலி பண்றதுக்கே அவன் முயற்சி பண்ணான். மனசுல விருப்பம் இருந்தும் திருட்டுத்தனமா நடந்த கல்யாணத்தை அவளால ஏத்துக்கவே முடியலமா. அதனாலதான் ஜீவா சார் மேல கோவத்தையும் வெறுப்பையும் காட்டினான். ஐபிஎஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே கல்யாணம் முடிஞ்சது தெரிஞ்சா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துதான் அவ இதெல்லாம் மறைச்சிருக்காமா.
கனவை நிறைவேத்திட்டு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொல்லிக்கலான்னு தான் அவ முடிவெடுத்திருக்கா. ஜீவா சாரும் தாலி கட்டினாரே தவிர புருஷங்கிற உரிமைய அவர் எடுத்துக்கலாமா? அவ கூட குடும்பம் நடத்தணும், தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு துடிக்கல. அவ தான் வைராக்கியத்துல ஜெயிக்கணுங்கிறதுலதான் அவரும் தெளிவா இருந்தாரு. இப்ப நடந்த கலாட்டாவுல நீ இதெல்லாம் மறந்துட்டியான்னு தெரியல. எக்ஸாம் அன்னைக்கு முக்கியமான டியூட்டியை கொடுத்து இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுத விடாம மயில தடுக்க பார்த்தார்ல, அதையும் மீறி அவ ஃப்ரெண்ட்ஸ் உதவியோட பெரிய ரிஸ்க் எடுத்து அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்தா. அதுக்காக திட்டம் போட்டதுல ஆரம்பிச்சு எக்ஸாம்க்கு மயில கூட்டிட்டு போய் இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம கூட்டிட்டு வந்தது வரைக்கும் எல்லாமே ஜீவா சத்தமா பண்ணாரு. இதுல இருந்து என்னமா தெரியுது உனக்கு? குடும்பம், வாழ்க்கை, சந்தோஷம்னு அவங்க சுயநலமா எதையும் யோசிக்கலமா. மயில் பெரிய போலீஸ் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறம் தான் தங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணுங்கிறதுல அவங்க தீர்மானமா இருக்காங்கம்மா. வீட்டுக்குள்ள மயிலும் வெளிய மொட்டை மாடியில அவரும் படுத்திருக்கிறதுக்கு அதாம்மா காரணம். எல்லா விஷயத்தையும் அவங்க வேணும்னே மறைச்சிட்டாங்கன்னு நீ நினைக்கிற. கல்யாணம் நடந்ததை பத்தி யோசனையே இல்லாம அவங்க அவங்களோட கனவை துரத்திட்டு ஓடிட்டே இருக்காங்கம்மா. நீ நம்புனாலும் நம்பலனாலும் இதுதாம்மா நிஜம். சொல்லுங்கண்ணா. சார், ஒரு முக்கியமான விஷயமா பேசலாம் தான் சார் போன் பண்ணேன். எஸ்பி சார் ரிப்போர்ட் கேட்டிருக்காரு. என்ன ரிப்போர்ட்? இந்த மாசம் புது கேஸ் எத்தனை வந்திருக்கு, பெண்டிங் கேஸ்ல எத்தனை கேஸ் கிளியர் ஆயிருக்கு, மத்த கேஸுகளோட ஸ்டேட்டஸ் என்னன்னு எல்லாமே கேட்டிருக்காரு சார். ஏன்பா, அதுக்கு தான் நீங்களே மாசம் ஒரு டீமை வச்சு டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு எங்க கிட்ட வர தனியா கேக்குறீங்க? தெரியல சார், எஸ்பி சார் சொல்ல சொன்னதை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். இந்த மாசத்துக்குள்ள ரெடி பண்ணி அனுப்பிடுங்க சார். ரிப்போர்ட்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இருந்தா மத்த வேலையெல்லாம் பார்க்க வேணாமா ஸ்டேஷன்ல? ஒவ்வொரு மாசமும் எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. என்ன மயிலு? சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சார். அடுத்த வாரம் நான் படிக்கிற அகாடமில 3 நாள் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்காங்க சார். மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றது ரொம்ப முக்கியமா சார்? ஆமா, நீ தான் பிலிமினரி எக்ஸாம் எழுதல, அப்புறம் எதுக்கு மெயின் எக்ஸாம் எழுத ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் போகணும்? அடுத்த வருஷம் எழுதுறதுக்கு இப்ப போற கிளாஸ் உதவும் சார். அப்போ இந்த ஸ்பெஷல் கிளாஸ் அப்போ அடுத்த வருஷமே நீ அட்டெண்ட் பண்ணிக்க. இப்பவே அட்டெண்ட் பண்ணி என்ன பண்ண போற? சார், இந்த வருஷம் கத்துக்கிறது எனக்கு அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். நீ எப்ப வேணா அட்டெண்ட் பண்ணிக்க, அது உன் விருப்பம். எங்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்க? அந்த 3 நாளும் லீவ் வேணும் சார் எனக்கு. மயில, இது என்ன அரசாங்க வேலை நினைச்சா இல்ல உங்க அப்பா மட்டும் கம்பெனி நினைச்சியா? அசால்ட்டா 3 நாள் வேணும் 300 நாள் லீவ் வேணும்னு கேட்டுக்கிட்டு. சார், நான் கிளாஸுக்காக தான் இப்ப லீவ் கேக்குறேன். நீ கிளாஸுக்காக கேட்கல மயில, ஜாலியா 3 நாள் உன் புருஷன் கூட சேர்ந்து ஹனிமூன் ட்ரிப் போறதுக்காக கேக்குறேன். சார், அப்படியெல்லாம் இல்ல சார். சாரி சார், நீங்க வேணும்னா அகாடமிக்கு போன் பண்ணி கேட்டு பாருங்க சார். மயில, அகாடமியில கிளாஸ் நடக்கும், ஆனா நீ அங்க இருக்க மாட்ட. நீ தான் உன் புருஷன் கூட ஹனிமூன் ட்ரிப் கிளம்பிடுவிய. சார், நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கிற நிலைமையில கூட இப்ப இல்ல. ஏய், யாருகிட்ட காது குத்துற? எப்பவும் 1 நாள் லீவு கேட்கறவ இந்த தடவை 3 நாள் லீவு கேட்கற. புதுசா உனக்கு கல்யாணம் வேற ஆயிருக்கு. தாலி கழுத்துல ஏறினதும் உன் கனவெல்லாம் களைஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியாதா? பாரு, நீ ஹனிமூன்லாம் போகல, அகாடமி கிளாஸுக்கு தான் போறேன்னு சொன்னது நான் நம்பிடுவேனா? நீ சொல்றதெல்லாம் நம்பறதுக்கு நான் கேனேன். மயில, உன் புருஷன் கூட நீ ஹனிமூன் போறதா உன்னோட ஆசைனா அதை கரெக்டா சொல்லிட்டு போ நேர்மையா. ஐபிஎஸ் கனவெல்லாம் காத்துல பறந்து போச்சுன்னு சொல்லு. 3 நாள் என்ன, 1 வாரம் கூட டைம் தான். அதை விட்டுட்டு அகாடமி ஸ்பெஷல் கிளாஸ் எதுக்கு நாடகம் பண்ற? உண்மை என்னன்னு தெரியாம நீங்களா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாதீங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதும் அவ கனவு கலைஞ்சிடும் யார் சார் உங்களுக்கு சொன்னா?
கல்யாணம் ஆன பொண்ணுங்க எதுக்குமே லாகி இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணிப்பீங்களா? அது என்னமோ பெரிய கொலகுத்த மாதிரில நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மேரி கோம்ல ஆரம்பிச்ச மேடம் கியூரி வரைக்கும் நிறைய பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி நானும் IPS ஆபீசர் ஆகி சாதிப்பேன் சார். நான் நிச்சயமா சாதிப்பேன். சூழ்நிலையால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான். ஆனா என் கனவும் வைராக்கியமும் இன்னும் அப்படியே தான் இருக்கு. எனக்கு நடந்த கல்யாணமும் இந்த தாலியும் என்னோட கனவை அழிச்சிடல, நான் அழிக்கவும் விட மாட்டேன். சார், ஜீவா சார் கட்டின தாலி என் கழுத்துல இருந்தாலும் நான் இன்னும் அவரோட குடும்பம் நடத்தல. ஹனிமூன் போனுங்கிற ஆசையெல்லாம் கூட எனக்கு இல்ல. IPS நான் அதே தான் மந்திர மாதிரி சொல்லிக்கிட்டு என்னோட பயணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் என் லட்சியத்துல ஜெயிக்கிற வரைக்கும் என்னை யாரும் எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது சார். என் அம்மா எப்ப என் மேல நம்பிக்கை இல்லாம பேசினாங்களோ அப்பவே என் பெரியும் வைராக்கியமும் இன்னும் அதிகமாயிடுச்சு சார். IPSல பாஸ் ஆகி அவங்க முன்னால போய் நான் ஒரு பெரிய ஆபீசரா நிக்கிற வரைக்கும் அது அடங்காது சார். நான் ஹனிமூனுக்கு போறேன், அந்தமானுக்கு போறேன்னு நீங்க என்ன வேணாலும் கற்பனை பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்றேங்கிறது என்னோட மனசாட்சிக்கு தெரியும் சார். நான் சொன்னதை நம்பி நீங்க எனக்கு லீவ் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி எனக்கு அத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்த 3 நாள் நான் லீவ் எடுக்க தான் போறேன். ஸ்பெஷல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண தான் போறேன். உங்களால முடிஞ்சா நீங்க அதை தடுத்து போங்க சார். என் பொண்ணை பத்தி நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். கல்யாணம் பண்ணதும் குடும்ப வாழ்க்கைக்கு அவ தயாராயிட்டா. இனிமே கனவு லட்சியம் இதெல்லாம் துரத்திக்கிட்டு ஓட மாட்டான்னு தப்பா நினைச்சிட்டேன். ஆனா அவளுக்குள்ள அந்த ஃபயர் கொஞ்சம் கூட குறையாம இன்னும் அப்படியே இருக்கு. என் பொண்ணு நினைச்சதை சாதிக்காம விட மாட்டான்ற நம்பிக்கை எனக்கும் வந்துருச்சு. மயிலு, நீ ஜெயிப்ப, கண்டிப்பா ஜெயிப்ப. உன் அப்பா மறைமுகமா அதுக்கு துணையா இருப்பேன். வா வா என் தேவதையை பொன்வாய் பேசும் தாரகையை ஊரகமே பூவா மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மயிடவா மருதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு தானிடவா மகள் அழகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யுகப்பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளையிட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கணற்ற இதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 100 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுடன் சுமந்ததம்மாயன் தங்கத்தை மார்போடு அழைத்தேன். வா வா என் தேவதையே ஒன்றாய் கேட்கும் தாரகையே ஊரகமே
யாரு பேருக்கு அர்ச்சனை? அம்பாள் பேருக்கே பண்ணிடுங்க. தொட்டு கும்பிட்டுக்கோ. தேவி, இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமைங்கிறதால அம்பாளுக்கு விசேஷமா பூஜை பண்றாங்க. உன் பிரச்சனை சரியாகி நீ பழையபடி மாறணும்னு வேண்டிக்கம்மா. நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு நீ வேண்டிப்பியான்னு தெரியல. உன் சார்பா நானே அம்மன் கிட்ட வேண்டிக்கிறேன். பலூனு தேவி, நல்லவே தேவி. தேவி, தேவி, ஐயோ, எங்க போனா இவ? தேவி, 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 என் பலூன். ஐயோ, யாரோ வண்டிக்கார இடிச்சு நிக்க வச்சிட்டாங்க. யாரு அடிச்சு போயிட்டாங்க. அந்த வண்டிக்கார ரத்தம் வருது பாருமா. பாப்பா இங்க பாரு, கண்ணு முடிச்சு பாருமா. தண்ணி என்ன குடுங்களேன். கண்ணு முடிச்சு பாருமா. அம்மாடி அம்மாடி. ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் தூக்குங்க. எழுந்துக்கிறியா? கொஞ்சம் தூக்குங்க. ஐயோ, தேவி, தேவி, கொஞ்சம் தள்ளுங்க. உனக்கு தான் ஆக்சிடென்ட் ஆச்சா? பெருசா அடி ஒண்ணும் படலையே. இல்லம்மா, கம்பத்துல இடிச்சதால லேசா நெத்தில காயமாயிடுச்சு. வேற எங்கேயும் அடிபடல. என்னம்மா இது? ஏமா இப்படி செஞ்ச? என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நீ தனியா வந்ததாலதான் இப்படி ஆயிடுச்சு. இவங்க உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணாங்க? ஆமாக்கா, இவங்க 2 பேரும் கோவிலுக்குள்ள போனதை நான் பார்த்தேன். உள்ள நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேம்மா. இவளும் என் கூடயே தான் நின்னுட்டு இருந்தா. என்கிட்ட சொல்லாம திடீர்னு வெளியே வந்துட்டா. பாவம், வண்டி இடிச்ச அதிர்ச்சியில இந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்கு. மயக்கம் கூட முழுசா தெரியல. போப்பா, போய் சோடா வாங்கிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, சொல்லிடுங்க, நாங்க கிளம்புறோம். தேவி, எழுந்துருமா, வா நம்ம வீட்டுக்கு போலாம். யார் நீங்க? என்னையே கூப்பிடுறீங்க? என்ன தேவி இப்படி கேக்குற? நான் தான் லக்ஷ்மி. என்ன உனக்கு தெரியலையா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. யார் நீங்க?